தம்பி ரொம்ப ஜாலியா இருக்கீங்க போல இருக்கு. அதானே. என்னடா இன்னும் இம்சையை காணல தேடிட்டு இருந்தேன். டேய் என்ன பார்த்தா உனக்கு இம்சை மாதிரியா தெரியுது? டேய் உன்னை எந்த ஆங்கிள் பார்த்தாலும் நீ இம்சை தான்டா. டேய் என்ன பார்த்தா இம்சைங்கிற? எத்தனை தடவை தாண்டா கேட்ப? இம்சை என்ன வேலை பார்க்கணும் இப்ப காட்டுறேன் பாரு. டேய் என்னடா பண்ணு நீ? என்ன பயிலாச்சுன்னு பாவம்னு பார்த்தா என்ன ஓவரா பேசுற நீ? டேய் உனக்கு எப்படி அடிபட்டது? சந்தோஷ் பைக்கில் போகும்போது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. எத்தனை தடவை கேட்பீங்க? நான் எத்தனை தடவை கேட்டாலும் நீ சொல்லணும்டா. டேய் நீ அண்ணனா நான் அண்ணனா? உனக்கு நான் தான்டா அண்ணன். வந்தனா வச்சுக்கேன் உன் மண்டையை திருவி தூக்கி எறிஞ்சிருவான். டேய் உன் பக்கத்துல தான்டா இருக்கேன். முடிஞ்சா தூக்கி எறி பார்க்கணும். டேய் போன பார்த்து சின்ன பையன் உன்கிட்ட எதுவும் பேசக்கூடாதுன்னு இருந்தா என்ன ஓவரா பேசுற நீ? டேய் அமைதியா இருடா இல்ல மூஞ்சில பூரா விட்டுருவோம்டா. விட்டு பார்க்க நீ. சரி அதை விட்டு நம்ம சண்டை அப்புறமா வச்சுக்கோம். உனக்கு எப்படி அடிபட்டது அதை மட்டும் சொல்லுங்க ஃபர்ஸ்ட். அதான் சொல்ல முடியாதுடா. டேய் பக்கத்து ஊர்ல ஏதோ ஒரு பொண்ணுகிட்ட பேசுறதுனால அவங்க அப்பா தூக்கி போட்டு மிதிச்சு மிதிச்சுட்டாராம்ல ஒருத்தனை. யாரை மிதிச்சு எனக்கு என்ன? ஏன் இப்ப அந்த கதையை நீ சொல்ற? தேவையில்லாத விஷயம் உனக்கு எதுக்குடா? அது தேவையான விஷயம் தான்டா. சொல்லு உனக்கு யாருன்னு தெரியுமா தெரியாதா? எனக்கு யாரும் தெரியாது. உண்மையா உனக்கு யாருன்னு தெரியாது? ஒரு வழி உனக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்குமோ? பயப்புள்ள நோண்டி நோண்டி நம்மள கொஷின் மேல கொஷினை கேட்டுக்கிட்டே இருக்கு. இவனுக்குலாம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை. டேய் கேட்டுக்கிட்டே இருக்க சொல்லண்டா. டேய் பக்கத்துல நடக்கலாம் எனக்கு எப்படிடா தெரியும்? என்ன ஏன்டா கேட்குற நீ? டேய் தம்பி இந்த விஷயத்த உன்கிட்ட தான்டா கேட்கணும். என்ன சிறுவண்டு தோண்டுன்னு தோண்டிக்கிட்டு இருக்கு? ஒருவேளை ஏதாவது நியூஸ் எனக்கு கசிஞ்சிருக்குமோ? டேய் கேட்டுக்கிட்டு இருக்க என்னடா பதில் சொல்லாம அப்படியே உட்கார்ந்திருக்க சொல்லுடா. டேய் தம்பி எனக்கு தெரியாதுடா. ஏன்டா என்ன கேட்குற நீ? உனக்கு தெரியும்னா நீயே சொல்லண்டா. எனக்கு தான் தெரியலையே. அப்புறம் ஏன்டா என்ன கேட்டுக்கிட்டே இருக்க நீ? டேய் அண்ணா அடுத்த ஊருக்குலாம் போய் என்னைக்கு பார்த்திருக்கியா நீ? அண்ணன் மேல சந்தேகப்பட்டு தான் நீ இந்த கேள்வியெல்லாம் கேட்குறேன்னு எனக்கு தெரியுது தம்பி. உன் மேல சத்தியமா சொல்றேன்டா. நான் பைக்ல இருந்து தான் கீழே விழுந்தேன். எதுக்குடா இப்ப ஏன் மேல நீ போய் சத்தியம் பண்ற? டேய் நான் பொய்யா சொல்றேன், உண்மையா தானே சொல்றேன். பொய் சத்தியம் பண்ணாதான் தம்பி நீலாம் சாகுவ. உண்மையான சத்தியம்லாம் நீ சாக மாட்ட. அப்போ பொய் சத்தியம் பண்ணி என்ன கொல்லலாம்னு நீ முடிவு பண்ணிட்ட. அதனால தான்டா என் மேல இப்ப பொய் சத்தியம் பண்ணிட்டு இருக்க நீ. டா உங்க காலேஜ்ல காய்கறின்னு ஒரு பொண்ணு படிக்குதாம்ல, அந்த பொண்ணுகிட்ட நீ மரத்தடியில பேசிட்டு இருந்தனால தான் உங்க அப்பா அவனை போட்டு கும்மி எடுத்தாராம். இவன் சும்மா கும்முன்னா தான் அந்த ஊரே நேற்று வேடிக்கையில பார்த்துச்சான். ஐயோ இந்த விஷயம் இந்த பையனுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும்? டேய் சொல்லுடா. டேய் அது நான் இல்லடா. யாரும் நானும் உனக்கிட்ட தப்பா வந்து சொல்லியிருக்காங்க. ஏண்டா அந்த சந்தோஷ் கூட போய் தான் நீ அடி வாங்கினது எல்லாரும் தெரிஞ்சு கிடக்கு. நீ என்னது இல்லங்கிற? என் ஃப்ரெண்டு தான் நீ அடி வாங்கினதை பக்கத்துல இருந்து பார்த்தானா? டேய் அது நான் இல்லடா. வேற யாரும் அடி வாங்கினதை நானும் சொல்லியிருக்கான். உன் ஃப்ரெண்டுக்கு கண்ணு தெரியாது போல் இருக்கு. அவன் பேச்சை கேட்டு வந்து அண்ணனை என்னென்ன கொஷின் கேட்குற நீ? தம்பி நீ இப்படிலாம் சொல்லுவேன் தான் அவன் வீடியோ எடுத்து வச்சிருக்கான்டா. எனக்கும் அனுப்பி விட்டுருக்கான் பாக்குறியா நீ? லூசு பையன் வீடியோ எடுத்து வச்சிருக்கான். அதான் இந்த குட்டவெளி வர அனுப்பிவிட்ருக்கானே. இந்த வீடியோ வச்சுட்டு இந்த பையன் என்னென்ன நம்மளை டார்ச்சர் பண்ண போறான்னு தெரியல. வீடியோ வர இருக்கு. அம்மா கிட்ட காமிச்சோன்னா அவ்வளோதான். இவ்வளவு நேரம் லொட்டலொட்டன்னு பேசிட்டு இருந்த தம்பி இப்ப பேசி பார்ப்போம். ஏனோ அண்ணன் எதோ தெரியாம பேசிட்டேன்டா. அதான் இப்போ உனக்கு தெரிஞ்சிட்டுல இப்ப பேசு. ப்ளீஸ் சீனு, அம்மா கிட்ட மட்டும் இதை காமிச்சிடாத, சொல்லிடாதடா. ஓ அப்ப அப்பா கிட்ட காமிச்சா உனக்கு பரவாயில்லையா? டேய் எதுக்குடா அவசரப்படுற? அப்பா கிட்டயும் காமிக்காதடா. ஏண்டா உன்னை கஷ்டப்பட்டு படிக்க வச்சா நீ எங்கேயும் புளிய மரத்தடியில ஆலமரத்துக்கடியில உட்காந்துக்கிட்டு போற வர பொண்ணுங்களை கிண்டல் பண்ணா அவங்க அப்பா அடிக்கதான் செய்வாங்க. இதை நான் அப்பா கிட்ட அம்மா கிட்ட சொல்ல விட மாட்டேன் தம்பி. டேய் சீனு, நான் மற்ற பொண்ணுங்களெல்லாம் யாருமே கிண்டல் பண்ணதே கிடையாது தெரியுமா? அந்த ஒரு பொண்ணுகிட்ட தான் பேசினேன். அதுக்குள்ள அவங்க அப்பங்கார வந்து நான் என்ன அடிச்சு விட்டாரு. நீ என்னவே உன் அண்ணன் பொறுக்கிற ரேஞ்சுக்கு பேசுற? நான் அப்படிலாம் கிடையாதுடா. தம்பி ஒரு தப்பு செஞ்சாலும் தப்பு தப்பு தான். 10 தப்பு பண்ணாலும் தப்பு தப்பு தான்டா. இதுக்காக நீ செஞ்ச தப்ப நியாயப்படுத்தாத. என்னதான் சொன்னாலும் நான் இந்த வீடியோவை அப்பா அம்மா கிட்ட காமிக்காம விட மாட்டேன். ஐயோ இந்த சித்தரும்பு கிட்ட மாட்டிக்கிட்டோமே. எப்படி இவனை இப்போ கண்ட்ரோல் பண்றது? டேய் யாரை பார்த்துடா சித்தரும்புங்கிற? இந்த சித்தரும்பு என்னென்ன வேலை பண்ணுதுன்னு மட்டும் பாரு. தம்பி இப்போதானே அண்ணன் ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்திருக்கேன். கொஞ்சம் அது டைம் கொடுடா. அதுக்குள்ளேயே அம்மா கிட்ட சொல்லி அப்பா கிட்ட சொல்லி மறுபடியும் நான் அடி வாங்கி வச்சிடாதடா. டேய் சித்து நீ இப்படி என்கிட்ட கெஞ்சுறதை கேட்கும்போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஏய் சித்தரும்பு, நீ ரொம்ப சந்தோஷப்படாத. எப்பயாவது என்கிட்ட நீ மாட்டுவ. ஏண்டா உன் வீடியோ என்கிட்ட இருக்கும்போதே நீ என்கிட்ட இவ்வளவு திமிரா பேசுறியா? டேய் நான் திமுறாலாம் பேசலடா. ரிக்வஸ்ட்டாக தானே கேட்குறேன். ரிக்வெஸ்ட் கேக்குறியா? டேய் நீ பேசுறத பார்த்தா எனக்கு ரிக்வெஸ்ட்னு சொல்லுவானடா. சரி நீயே சொல்லு, நான் எப்படி இப்போ உன்கிட்ட கேட்கணும்னு. இந்த பையன் இருக்கட்டும். எப்படி தெரியுமா கேட்கணும் நீ? தம்பி சார் நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன் தம்பி சார். ப்ளீஸ் சார் அந்த வீடியோவை மட்டும் எனக்கு டெலீட் பண்ணி கொடுத்துருங்க சார்னு அப்படி இருக்கணும்டா. சாரா? ஏண்டா என்னால சார்னு கூப்பிட மாட்டே நீ? என் தலை எழுத்து. இந்த சித்தரும்பெல்லாம் என் சாருன்னு கூப்பிட சொல்லுது. என்னது தலையெழுத்தா? டேய் சீனு, நான் அப்படி சொல்லலடா. தலையை வலிக்குதுன்னு சொன்னேன்டா. உன் காதல் தப்பு தப்பா விடுது. டேய் நீ என்னென்ன பேசுவ எந்த மாடல்ல பேசுவேன்னு எனக்கு தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டியா?
ஐயோ நான் இப்போ என்ன பண்ணுறது, இவனுக்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டேனே. தம்பி நான் பேசுனது மனசில் வச்சுக்காதடா. அப்புறம் இந்த வீடியோ மட்டும் அம்மாட்டியும் அப்பாட்டையும் காமிக்காதடா. நீ என்ன சொன்னாலும் அண்ணன் நான் கேட்குறேன். அப்படியா? நிஜமாலுமா? நான் என்ன சொன்னாலும் கேட்பியா? கேட்பேன்டா. அப்பனா நான் காமிக்கிற வீடியோ எடுத்துட்டு போய் அம்மாட்ட காமி பார்க்கும். சீனா என்ன சீனா? சரி சரி, பயப்புள்ள ஏதோ பாவமா கெஞ்சிற, அதனால நான் சும்மா விட்டுட்டு போறேன். ரொம்ப தேங்க்ஸ் தம்பி. இனிமே என்கிட்ட எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது. அப்படி ஏதாவது பண்ணுன இந்த வீடியோவை எல்லாருக்கும் அனுப்பி விட்டுரு சொல்லிட்டேன். தம்பி அண்ணங்கார இனிமே ஏன் தம்பிக்காரங்கிட்ட பிரச்சனைக்கு வரப்போறேன். நீயும் நானும் ஒரு ரத்தம் இல்லை. இனிமே என் தம்பியை நான் ஒண்ணுமே சொல்ல மாட்டேன், யாரையும் சொல்லவும் விட மாட்டேன். இனிமே அண்ணன் பாசத்தை பாரு தம்பி. நீ பார்க்கும் பார்க்கும் கட்டெருமை நீ என்ன பண்றன்னு. பாரு பாரு. போய் போய் இவன்கிட்ட மாட்டிக்கிட்டோமே. இவனுக்கு எப்படி வீடியோ கிடைச்சிருக்கோம்? எந்த பைபிள் வீடியோ எடுத்து இவனுக்கு அனுப்பி விட்டுன்னு தெரியல. அப்பா சித்து என்னப்பா பண்ற? ஒன்றும் இல்லைம்மா, சும்மா உட்காந்து தான் இருக்காங்க. துரு துருன்னு இருப்பான் என் பிள்ளை. ஒரு நாளாவது வீட்டில் இருப்பானா? இப்படி அழைச்சிட்டு போய் ஆக்சிடென்ட் பண்ணி வீட்டில் படுக்க வச்சுட்டானு பாவி பாயிடுவோம். ஏமா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் திட்டுற? அவங்க மேலாம் தப்பே இல்லை. இப்போ கூட உன் ஃப்ரெண்ட்ஸ் வச்சு விட்டு கொடுத்து பேசுறியா பாரு. இப்படிப்பட்ட பிள்ளை அழைச்சிட்டு போய் ஆக்சிடென்ட் பண்ணி அனுப்பி விட்டானுல. இதுக்கு தான் இப்போ வந்தீங்களா? ஏற்கனவே கழுத்து வலி தாங்க முடியல, நீங்கள் வர இப்படி திறந்துறேன்னு வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி திட்டிட்டு இருக்கீங்க. நான் தான் சொல்லிட்டேன் அவங்க மேலே தப்பு இல்லைம்மா, நீ என் மேலே தான் தப்பு, நான் தான் கீழே விழுந்துட்டேன் அப்படின்னு சொன்னால் நம்பவே மாட்டீங்க. மறுபடியும் என்னை அழைச்சிட்டு போகிறதுக்காக அவங்களே திட்டிட்டு இருக்கீங்க. குட்டுமணி பப்பி வா பப்பி. வாங்கத்த. என்ன சித்து இப்போ உடம்பு பரவாயில்லையா? பாரு பப்பி, நீ நல்லா இருந்த பையனை அழைச்சிட்டு போய் ஆக்சிடென்ட் பண்ணி இப்படி படுக்க வச்சுட்டானே பிள்ளை. ஒரு இடத்துல இருக்காது, துரு துரு துருன்னு அங்கே இங்கே சுற்றிக்கிட்டே இருப்பான். போய் பார்க்கறது எவ்வளோ கஷ்டமா இருக்கு தெரியுமா? மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியாம்மா? குட்டுமணி அதான் பேச வேணாம்னு சொல்கிறான், அப்புறம் மறுபடியும் அதே பேசிட்டு இருக்க. சொல்லுங்க நீங்களே. அந்த பசங்க அழைச்சிட்டு போனதுக்காக அவனுங்களே திட்டிட்டு இருக்காங்க. ஆக்சிடென்ட் ஆகி அப்படியே போட்டுட்டு போயிட்டாங்க. அழைச்சிட்டு வந்து ஹாஸ்பிட்டல் சேர்த்து ஃபோன் பண்ணி சொல்லிட்டு தானே போனானுங்க. செத்து போய் தான் தெரியும் உங்களுக்குலாம். என்னடா இப்படிலாம் பேசுற நீ? சித்து என்ன நீ இப்படிலாம் பேசுற நீ? அப்புறம் எப்படி எத்த பேசுறது? அடிப்பட்ட நாள்லேருந்து இதுவே பேசிட்டு இருக்காங்க. டேய் குண்டுமணி, அவன் தான் பேசினா டென்ஷன் ஆகும் தெரியல. அப்படியே தானே நான் அவன்கிட்ட எதை பற்றி பேசிட்டு இருக்கேன். இல்லை பப்பி, மனசு கேட்கவே மாட்டேங்குது பப்பி. எவ்வளோ கஷ்டப்பட்டு பிள்ளைய வளர்த்து படிக்க வைக்கிறேன்னு உனக்கே தெரியும். இப்படி நடந்தது மனசே கேட்கல. விடண்டி, நீயும் சும்மா இருக்க மாட்டே போல் இருக்கு. தானே அதே பற்றி பேசிட்டு இருக்க போல் இருக்கு. அதை தயவு செஞ்சு ரூமை விட்டு அவங்களை அழைச்சிட்டு போங்க. சரிப்பா, நீ இதையும் நினைக்காத. குண்டுமணி சரி, நம்ம வா வெளில போவோம். சரி வா பப்பி. சித்து, குண்டுமணி மனசு கேட்காம அப்படி பேசுறாப்பா. நீ ஏதோ தப்பா நினைச்சிக்காத. சரி அத்தை. ஹாஸ்பிட்டல் இருந்த வரைக்கும் ஒன்றும் தெரிஞ்சுக்கல, வீட்டுக்கு வந்ததுலேருந்து ஆளாளுக்கு நம்மளை பந்தாடுறாங்களே இப்படி. பாத்தியா பப்பி, இந்த பையனை எப்படி திட்டானு? நடந்தது நடந்துச்சு, அதுவே பேசிட்டு இருப்பாங்ககிட்ட. துரு துருன்னு ஒரு இடத்துல உட்கார மாட்டான் பப்பி. அவனை இப்படி பார்க்கறதுக்கு எனக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கு தெரியுமா? நிலைமை எனக்கு புரியுது குண்டுமணி. இதுவே பிள்ளைகிட்ட பேசிட்டு இருக்காது. அவனுக்கு தான் பிடிக்கலன்னு தெரிஞ்சு போயிட்டுல. விட்டுட்டு வேலையை பாரு. இந்த எடுபட்ட பையன் தான் என் பிள்ளைய அழைச்சிட்டு போய் ஆக்சிடென்ட் பண்ணி விட்டான். திரும்ப மறுபடியும் வந்திருக்கான். என்ன பண்ண போறான்னு தெரியல. என் பிள்ளைய அப்படியே வேணும்னா ஆக்சிடென்ட் பண்ணிருப்பாங்க. என்ன இந்த குண்டாண்டி நம்மள குறுகுறுன்னு இப்படி மறைக்குது? ஆக்சிடென்ட் நம்ம தான் பண்ணிட்டோன்னு நம்ம மேலே கோவமாக இருக்காங்க போல் இருக்கு. அவங்க புள்ள பண்ணது தெரிஞ்சா என்ன பண்ணுவாங்கன்னு தெரியலையே. அப்பா சந்தோஷ், பக்கத்தில் இருக்கிறவங்க கூப்பிடுறாங்க, இவங்க கூப்பிட மாட்டாங்க. வா சந்தோஷ். அம்மா சித்து வீட்டில் தானே இருக்கான். வீட்டில் இல்லாமல் அப்படி எங்கே போவான்? ஆக்சிடென்ட் ஆனதுலேருந்து வீட்டில் தான் இருக்கான். ஒரு இடத்துல உட்காருட்டானா உட்காரவே மாட்டான் என் பிள்ளை. இப்போ ஒரே இடத்துல உட்காந்துருக்கான். அப்போனாம்மா நான் மறுபடியும் பைக்கில் அழைச்சிட்டு போய் ஊரெல்லாம் சுற்றி காமிச்சு அழைச்சிட்டு வந்து விடுவாமா? காமெடிக்காக சொன்னேன், நீங்கள் சீரியஸாக எடுத்துக்காதீங்கம்மா. ஆமாண்டா, நீங்கள் பண்ணக்கூடாதெல்லாம் பண்ணுவீங்க, நாங்கள் சீரியஸாகவே எடுத்துக்கூடாது எதுவுமே. நம்ம மேலே பயங்கர கோவத்தில் இருக்காங்க போல் இருக்கு. பேசும்போதே நல்லா தெரியுது. அவன் உள்ளதான் இருக்கான், போய் பாரு. சரிங்கம்மா. என் பிள்ளைய தேடி பிரச்சனை பைக்கில் வந்திருக்கு பாருடி பப்பி. இந்த பையன் சித்துவை பார்க்க வந்திருக்கான். ஏன்டி இப்படி அவங்ககிட்ட மூஞ்ச காட்டி நிற்கிற? இல்லடி, சித்துவை போய் பார்க்க எனக்கு மனசு கஷ்டமா இருக்குது. அதனால தான் அந்த பையன்கிட்ட இப்படி பேசிட்டேன். சரி சரி, இப்படி எல்லாம் மூஞ்ச காட்டிட்டு இருக்காது. வீட்டுக்கு வர பசங்கள்கிட்ட நான் வீட்டுக்கு கிளம்புறேன். ஏய் வா மச்சான். சித்துப்பு உடம்புலாம் பரவாயில்லையா? நல்லா இருக்கியாரா? நல்லா இருக்க மச்சான். அடா வந்து உட்காரு, நான் எங்கள் அம்மா போய் டீ போட்டு எடுத்துகிட்டு சொல்கிறேன். டேய், உங்கள் அம்மா இருக்கிற கோவத்தில் டீயில் எனக்கு விஷத்தை வச்சாலும் வச்சுருவாங்கடா. டீயில் எனக்கு வேணாண்டா. ஏன்டா இப்படி சொல்கிற? ஒன்றும் இல்லைடா, ஆக்சிடென்ட் பண்ணிட்டோன்னு எங்கள் மேலே கோவத்தில் இருப்பாங்களா, அதான் சொன்னேன். ஏன் வீட்டுக்கு வெளில எங்கள் அம்மா உன்னை ஏதாவது சொன்னாங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, நீ வேற. ஏய் எது வந்தாலும் சொல்லுடா. சொல்கிறேன்னே, அவங்க ஒன்றும் சொல்லல, நீ விடு. அம்மா அம்மா சொல்லுப்பா சித்து. சந்தோஷம் வச்சு திட்டினியா நீ? அவனு திட்டலையே. ஏண்டா நான் தான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், அவங்களை கூப்பிட்டு விசாரிக்கிற நீ. ஏய் நீ சும்மா இருடா. சொல்லுமா, ஏதாவது சொன்னியா? நான் ஒன்றும் சொல்லப்பா. எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு என் ஃப்ரெண்ட்ஸை திட்டுன்னு தெரிஞ்சுது. டேய் நான் திட்டலடா, நீ வேணா அவனை கேளுடா. ஆமாம் சித்து, அவங்க தான் ஒன்றுமே சொல்லங்கிற மறுபடியும் அவங்களை கேட்டுக்கிட்டே இருக்க. சரி மச்சி. அம்மா 2 டீ போட்டு எடுத்துருப்போ. சரிடா.
பிள்ளை ஆக்சிடென்ட் பண்ணி படிக்க வச்சவனுக்கு டீ தான் ஒரு குறை. அப்புறம் மச்சான் காலேஜ்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? டேய் நீ இல்லாம ஒரு செம்ம போருடா, எப்படா வருவ? இன்னும் 2 3 நாள்ல வந்துடும்டா. வீட்டில் இருக்க கடுப்பா இருக்குடா, எங்கேயாச்சும் வெளில அழைச்சிட்டு போய். டேய் இப்பதான் பிரச்சனை முடிஞ்சிருக்கு. ஆக்சிடென்ட் நான் தான் பண்ணிட்டேன்னு ஊர் ஃபுல்லாக என்னை பார்த்து திட்டிட்டு இருக்காங்க. மறுபடியும் ஒன்று அழைச்சிட்டு போயாச்சுன்னா ஆயிடுச்சு, என்னை உயிரோட விட மாட்டாங்கடா. என்ன மச்சான் இப்படிலாம் பேசுற? ஃப்ரெண்டுக்காக இது கூட பண்ண மாட்டியா நீ? காலேஜ் வாடா, அங்கே போய் எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். மறுபடியும் அழைச்சிட்டு போனால் எங்கள் வீட்டிலே திட்டுவாங்க. சரி சரி சரி. காயத்ரி காலேஜ் வராளாடா? ஏன்டா, சும்மா பேசுனதையும் அவங்க அப்பா என்ன பண்ணாரு? மறுபடியும் அவளை பற்றியே பேசுகிற. இல்லை மச்சான், இது எவ்வளோ அடிபட்டாலும் சொரணியே இல்லையா உனக்கு? அதெல்லாம் பார்த்தா லவ் பண்ண முடியுமாடா? உன்னெல்லாம் வச்சுக்கிட்டு என்னதான் பண்ணுறது இல்லைடா.